പക്ഷേ ആ മഞ്ഞപ്പിത്തം അങ്ങ് ഭയങ്കരമായ എൻ്റെ ശരീരത്തിൽ അങ്ങ് കൂടി. അത് തിരിച്ചറിയാൻ പറ്റാതെ ഒന്ന് കൂടി. ഒരു ദിവസം ഞാൻ സ്കൂളിൽ നിന്ന് വരുമ്പോൾ എൻ്റെ മമ്മി என்னை கண்டிட்டு, அதாவது நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன், அந்த வியாதி என் சரீரத்தில் இருக்குது, அது எனக்கு நான் பெரிதாக நினைக்கல. ஆனா திடீர்னு வீட்டுக்கு நான் ஸ்கூல் முடிச்சு வரேன், என் சரீரம் எல்லாமே அது ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஆனா அது எல்லாமே மஞ்சள் கலரா மாறுது. எங்க அம்மா பார்த்து பயப்படுற ஒரு பேப்பர்ல சிக்னேச்சர் போட்டு தரணும், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ஆனா என்ன வேணுமானாலும் உங்களுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அது எழுதி வாங்குகிறாரு. ரொம்ப மோசமான ஒரு இடம். அதுல அதிகமா பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்புகள், விஷ பாம்புகள் அதிகமாக அந்த இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் நான் அதை தாண்டி தான் ஊழியத்துக்கு கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில நான் கடந்து போகிறேன். ഇവരെളുപ്പന്ന എനിക്ക് ചുറ്റും വട്ടം കൂടി അവരുടെ കയ്യിൽ മാരകായുധങ്ങൾ, കത്തി, കുപ്പിച്ചില്ല്, വടി, இங்கனையுள்ள மாரகாயுதங்கள் கையில் உண்டாயிருக்கு. அதாவது என்ன அந்த ரவுண்டா என்ன பிளாக் பண்ணிட்டு அவங்க கையை பாத்தீங்கன்னா கையில எல்லாம் பெரிய பெரிய தடிகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதாவது என்ன அடிக்கும்படிக்கான எல்லா கையில டூல்ஸை கையில வைத்திருக்கிறாங்க, குப்பி வைத்திருக்கிறாங்க. எப்படியாவது என்னை அழித்துடணும், கொலை பண்ணிவிடணும்னு சொல்லி அவங்க சுத்தி வந்து நிக்கிறாங்க. രണ്ട് ചുമന്ന பல்பு கத்துனது போல தோணி. அதாவது நான் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது ரெண்டு செவந்த கண்கள் ஒரு லைட் எரியிற மாதிரி ஒன்று பார்க்கிறேன். ഒരു ക്രിസ്ത്യൻ ഫിലിം ഇറങ്ങിയത് നിങ്ങൾക്കറിയാമല്ലോ. அதாவது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற ஒரு ஃபிலிம் நமக்கு வெளியே வந்தது நமக்கு தெரியும். ഈ ഫിലിം ഞങ്ങൾ കണ്ടിട്ട് ഞങ്ങളുടെ ഉള്ളിൽ ഒരു വലിയ ആഗ്രഹം, ഇത് ജയിലിനകത്തിൽ ഒന്ന് കാണിച്ചാൽ നന്നായിരുന്നു എന്ന്. அப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆன பிறகு இது எப்படியாவது இந்த ஜெயில இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். യേശുവിന്റെ ക്രൂസിഫിക്കേഷൻ ആ ഭാഗം വന്നപ്പോൾ ഞങ്ങളോട് എത്ര മറുത്ത് വൈരാഗ്യമായിട്ട് സംസാരിച്ചോ அவருடையொക്കെ கண்ணு நிறைஞ்சு ஒழுகான் தொடங்கி. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். വേഗമരുതവനായ യേശുക്രിസ്തുവിന്റെ അതിപരിശുദ്ധ നാമത്തിൽ എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും സ്നേഹവന്ദനം. பிரைஸ் லார்ட். அதி சீக்கிரமாக போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் ரொம்ப സന്തോഷത്തോடு உங்களை வாழ்த்துகிறேன். ഈ ചാനൽ കൂടെ നിങ്ങളെ അഭിസംബോധന ചെയ്യുവാനും എൻ്റെ സാക്ഷ്യവും ശുശ്രൂഷയും നിങ്ങളുമായി പങ്കുവെക്കുവാനും കർത്താവ് ഒരുക്കിയ അവസരത്തിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഈ ചാനലിന്റെ ചുമതലപ്പെട്ടവരോടുള്ള நன்றியும் ஸ்நேகத்தையும் அறிவிக்கையும் செய்யணும். இந்த ஈடன் டிவி மூலமாக என்னுடைய சாட்சியையும் கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பையும் செய்கிற ஊழியத்தையும் சொல்லும்படிக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். എൻ്റെ പേര് ബ്രദർ സന്തോഷ് കൊടുകുളഞ്ഞി. ഞാൻ കേരളത്തില് ചെങ്ങന്നൂരിനടുത്ത് കൊടുകുളഞ്ഞി എന്ന സ്ഥലത്താണ് ജനിച്ച് വളർത്തപ്പെട്ടത്. என்னுடைய பேர் வந்து பிரதர் சந்தோஷ். என்னுடைய சொந்த ஊர் வந்து ஆலப்புழை பக்கத்துல செங்கன்னூர் என்கிறதான அந்த மாவட்டத்தை சார்ந்த என்னுடைய சொந்த ஊராக இருக்கிறது. ഞങ്ങൾ കുടുംബമായി CSI സഭാംഗങ്ങളാണ്. என்னுடைய நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு CSI குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நான் வளர்க்கப்பட்டேன். എൻ്റെ പിതാവ് സുവിശേഷ വേല ചെയ്യുന്നതിന് വേണ്ടി ആർമിയിൽ നിന്നും വോളണ്ടറി റിട്ടയർമെന്റ് എടുത്ത് സ്വന്തം സ്ഥലമായ ഞങ്ങളുടെ കൊടുകുളഞ്ഞി എന്ന പ്രദേശത്ത് വന്ന് കർത്താവിന്റെ വേല ആരംഭിച്ചു. அதாவது என்னுடைய அப்பா வந்து என்னுடைய ஃபாதர் வந்து
அந்த ஆர்மியில இருந்து கூட ஆண்டோடைய பாரத்தை பெற்று அந்த சுவிசேஷ பாரத்து நிமித்தமா அந்த வேலை வந்து வாலண்டியரா வந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு சொந்த ஊர்ல வந்து என்ன பண்ணாரு, அது ஊழியத்தை பண்ணி அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருந்தார். എൻ്റെ പപ്പായ്ക്ക് അനേക സ്ഥലങ്ങളിൽ പോകാനുള്ള അവസരങ്ങളും സാഹചര്യങ്ങളും ഒക്കെ കുടുംബത്തിൽ നിന്നും വിദേശ രാജ്യങ്ങളിലൊക്കെ പോകാൻ വന്നപ്പോഴും അദ്ദേഹം പറഞ്ഞല്ല, എൻ്റെ സ്വന്തം പ്രദേശത്ത് എനിക്ക് കർത്താവിന്റെ വേല ചെയ്യണം. അത് കണ്ടാണ് ഞങ്ങൾ വളർന്നു വന്നത്. அதாவது ஆரம்பத்தில் எனக்கு என்னுடைய அப்பாவுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது, ஃபாரின் போகலாம், இன்னும் பல இடங்களில் போயிட்டு ஊழியம் பண்ணும்படிக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா என்னுடைய அப்பாவுக்கு அது விருப்பம் இல்லை. என்னோட சொந்த கிராமத்துல என்னோட சொந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவங்க என் அப்பா வந்து ரொம்ப வைராக்கியத்தோடு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்துதான் நான் வளர்ந்து வந்தேன். എൻ്റെ പിതാവ് 65 വർഷം കർത്താവിന്റെ വയൽ പ്രദേശത്തായി 2021 നിത്യതയിൽ പ്രവേശിക്കുവാനും ഇടയായി തീർന്നു. என்னோட அப்பா வந்து 65 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை, மகிமையான ஊழியத்தை அந்த பிரதேசத்துல பண்ணிட்டு கடந்த 2021 வருடத்துலதான் கர்த்தருக்குள்ள அவங்க நித்திரை அடைந்திருக்கிறாங்க. അങ്ങനെ എൻ്റെ സ്കൂൾ ജീവിതം, ഹൈസ്കൂൾ ജീവിതം, കോളേജ് ജീവിതം ഇതൊക്കെ പോകുമ്പോഴും ഈ പ്രാർത്ഥന കൂട്ടായ്മ ഇത് എൻ്റെ ജീവിതത്തിൽ എൻ്റെ പിതാവിനോട് ചേർന്നും എൻ്റെ സഭയോട് ചേർന്നും ഞങ്ങളുടെ പ്രദേശത്തുമുള്ള കൂട്ടായ്മകളിൽ ഞാൻ ആത്മ നിറവിൽ തന്നെ വളരുവാൻ ദൈവം ഭാഗ്യം തന്നു. அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கும்போது சரி, அப்புறம் காலேஜ் போனாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அப்பா கூட பழகின ஒரு அந்த ஐக்கியம், தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை நிமித்தமாக நான் சின்ன வயதிலேயே கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவனாக நான் ஆண்டவரோடு கூட தொடர்ந்து வாழ்வதற்கு எனக்கு ஒரு பெரிய பிரயோஜனமா இருந்தது. എന്നാൽ ഞാൻ സുവിശേഷ വേലയിലോട്ട് വരുവാൻ എൻ്റെ ജീവിതത്തിൽ എൻ്റെ ചെറുപ്പ കാലഘട്ടത്തിൽ 2 സംഭവങ്ങൾ ഉണ്ടായി. அதாவது இப்படியெல்லாம் நான் பண்ணியிருந்தோம் ஆண்டோட ஊழியத்துக்காக, அதாவது சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக என்னுடைய வாழ்க்கையில 2 காரியம், முக்கியமான 2 காரியம் தான் இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக என்னை உந்தி தள்ளுனது. ഒന്നാമത്തെ സംഭവം, ഞങ്ങളുടെ അവിടെ ഒരു വലിയ ഹോസ്പിറ്റലും ആ ഹോസ്പിറ്റലിനോട് ചേർന്ന് വലിയൊരു കയറ്റവും ഇറക്കവുമുണ്ട്. അതൊരു വലിയ കുത്ത് കയറ്റവും കുത്ത് ഇറക്കവുമാണ്. அதாவது முதல் காரணம் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு ரொம்ப ஒரு அதாவது பள்ளமும் அது மாத்திரம் இல்ல, ஒரு தேரியமான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடினமான ஒரு பகுதி இருந்தது. ഞാൻ ഇപ്പോഴും ഓർക്കുന്നു, ഞാൻ 7ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന സമയത്ത്, அதாவது நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கிராஸ் பண்ணி நான் சைக்கிள்ல வரும்போது அந்த இடத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் அந்த பேஷண்ட்டை நான் பார்த்துக்கிட்டே நான் வரும்போது அந்த பள்ளத்துல இருந்து நான் கீழே வந்து நிற்கும் போது மெயின் ரோட நான் ரீச் பண்ணிடுவேன். அவ்வளோ ஒரு அந்த ஜனங்களை பார்க்கும்போது ஒரு பாரத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல நான் கடந்து போன பழக்கம் உண்டு. ഞാൻ ഈ ഇറക്കം ഇറങ്ങി പകുതി കഴിഞ്ഞപ്പോൾ, அதாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் வரும்போது அந்த பள்ளத்துல நான் இறங்கி வந்துட்டு இருக்கேன், ரொம்ப ஃபாஸ்டா நான் வந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு அந்த சைக்கிள் வந்து முன்பாக உடைந்து முன்னாடி டயர் முன்னாடி போகுது. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இடத்துல நான் அந்த இடத்துல என்ன செய்தேன், ஆபத்துல நான் மாட்டிக்கொண்டேன். അത് ഞങ്ങളുടെ ചുറ്റുപാടും അത് കണ്ടവർക്കും ഒരു അത്ഭുത വിഷയമായി. ഇത് ഒരു 7ാം ക്ലാസ്സുകാരനായ എൻ്റെ ഹൃദയത്തിൽ ആഴത്തിൽ പതിഞ്ഞു. அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய ஆபத்து, அந்த இடத்துல என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய பள்ளம், பின்னாடி வண்டி வருது, முன்னாடி வண்டி வருது. ஆனா அந்த 2 சைக்கிள் 2ஆ உடையுது. ஆனால் கர்த்தர்ன்னு அந்த இடத்துல பாதுகாத்து, நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கர்த்தரை அதுல இருந்து பாதுகாத்தேன். அதை நினைக்கும் போது அன்றிலிருந்து ஆண்டவரின் மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய அன்பை குறித்து நான் யோசிக்கும் போது இன்னைக்கு எனக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. ആ സൈക്കിള് പിന്നെ ഉപയോഗിക്കാനേ കൊള്ളാതെ കളയുകയായിരുന്നു. പക്ഷേ ഇത് വീട്ടിലറിഞ്ഞ് രാത്രിയിൽ ഞങ്ങൾ കുടുംബ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഇരിക്കുമ്പോൾ എൻ്റെ പപ്പ പറഞ്ഞു, அன்னைக்கு இரவுல நாங்க வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து குடும்ப பிரேயர்ல ஜெபிக்கும் போது அப்பா சொல்றாரு, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாங்க, ஆண்டவரிடத்துல கேளு, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுன்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னை பேசுகிறாரு. என்னன்னு சொன்னால், அந்த சைக்கிளை பார்க்கும்போது கூட அந்த சைக்கிளை இனி மறுபடியும் யூஸ் பண்ண கூட முடியாத சூழ்நிலைக்கு அந்த சைக்கிளுடைய பாதிப்பு இருக்குது. அப்ப அன்னைக்குதான் எங்க அப்பா என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டோட திட்டத்தை அறிந்து கொள்ளுன்னு சொல்லி சொல்லுகிறார். ഇത് സുവിശേഷ വേലയിലേക്ക് വരാനുള്ള
എൻ്റെ കുഞ്ഞു പ്രായത്തിലെ ഒന്നാമത്തെ സംഭവം. இதுதான் நான் ஆண்டவரோடு கூட முதலாவதாக சுவிசேஷ பணிக்கு வரும்படிக்காக ஆண்டோட சமூகத்துல என்னை ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவரிடத்துல என்னை സമർപ്പിக்கிறேன். ജീവിതത്തിലെ രണ്ടാമത്തെ സംഭവം ഞാൻ 10th പഠിക്കുന്ന സമയത്തായിരുന്നു. அதாவது என்னோட வாழ்க்கையில ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா 10ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். എനിക്ക് മഞ്ഞപ്പിത്തം ജോണ്ടിസ് എന്ന രോഗം ഉണ്ടായി. 10ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது மிக கொடிதான ஒரு வியாதி என்னை தாக்குனது. പക്ഷേ ആ മഞ്ഞപ്പിത്തം അങ്ങ് ഭയങ്കരമായ എൻ്റെ ശരീരത്തിൽ അങ്ങ് കൂടി. അത് തിരിച്ചറിയാൻ പറ്റാതെ ഒന്ന് കൂടി. ഒരു ദിവസം ഞാൻ സ്കൂളിൽ നിന്ന് വരുമ്പോൾ എൻ്റെ മമ്മി എന്നെ കണ്ടിട്ട്, அதாவது நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன், அந்த வியாதி என் சரீரத்தில் இருக்குது, அது எனக்கு நான் பெரிதாக நினைக்கல. ஆனா திடீர்னு வீட்டுக்கு நான் ஸ்கூல் முடிச்சு வரேன், என் சரீரம் எல்லாமே அது ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஆனா அது எல்லாமே மஞ்சள் கலரா மாறுது. எங்க அம்மா பார்த்து பயப்படுறாங்க. என் கண்ணும் முழுவதுமாக ஒரு வித்தியாசமா இருக்குது, கண்ணெல்லாம் மஞ்சள் கலரா மாறுது. எங்க அம்மா பார்த்து பயப்படுறாங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது. അങ്ങനെ എളുപ്പന്ന് പ്രായമുള്ളവർക്ക് മനസ്സിലായി ഈ രോഗലക്ഷണം. இந்த கொடிய சூழ்நிலை எங்க அம்மா பார்த்துட்டு என்ன டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ഹോസ്പിറ്റലിൽ ചെന്നപ്പോൾ ഒരു വീട്ടിലെ ഒരു വൈദ്യനാണ്, ഒരു പ്രായമുള്ള ഒരു വൈദ്യനാണ്. அதாவது இந்த வியாதியை பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கொடிதா இருந்தது. ஹாஸ்பிட்டல் இல்லாம ஒரு ஆயுர்வேதிக்கு, அதாவது நேச்சுரல் மெடிக்கேஷனுக்கு கொண்டு போனாங்க. ஒரு வயதான ஒரு அந்த வைத்தியரா இருந்தாரு. அவர் என்ன பார்த்ததும் அவருக்கு ஒரு ஷாக்கான மாதிரி இருக்குது. என்னுடைய இதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப கூடி போயிடுச்சு, அந்த ரொம்ப வியாதி முதிர்ந்த சூழ்நிலையில இருக்குது, இவருக்கு என்ன வேண்டுமானால் நடக்கலாம்னு சொல்லி என் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. நீங்க வந்து ஒரு பேப்பர்ல சிக்னேச்சர் போட்டு தரணும், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ஆனா என்ன வேணுமானாலும் உங்களுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அது எழுதி வாங்குகிறாரு. അങ്ങനെ എൻ്റെ പിതാവ് സൈൻ ചെയ്ത് കൊടുത്തു. அதாவது எங்க அப்பா சிக்னேச்சர் போட்டு கொடுக்குறாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மகனுக்கு எப்படியாவது ஜீவன் வேணும்னு நினைச்சிட்டு கடைசியாக ஒரு அந்த அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் கட்டத்துல அவங்க செய்யறாங்க. அந்த ஒரு நேச்சுரல் மெடிக்கேஷன் வித் எமர்ஜென்சி ஒரு மெடிக்கேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த மருந்தை கொடுக்குறாங்க. അത് എൻ്റെ ശരീരത്തിലെത്തി. എൻ്റെ ശരീരത്തിന്റെ ഓരോ രോമകൂപത്തിൽ നിന്നും മഞ്ഞ കളറോട് കൂടിയ രോഗത്തിൻ്റെതും ബ്ലഡും വെള്ളവും അങ്ങനെ 3 കളറിലായി പുറത്തു വരാൻ തുടങ്ങി. இந்த மருந்து எனக்கு கொடுத்த பிறகு என் சரீரம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறேன். சரீரத்துல இருந்து மஞ்சள் கலர்ல சரீரத்துல இருந்து வெளியே வரும், தண்ணி வரும். அப்போ ரொம்ப கடினமான சூழ்நிலையில 7 நாள் ரொம்ப கொடிதான ஒரு சூழ்நிலையில நான் கடந்து போகிறேன். ആദ്യത്തെ 3-4 ദിവസങ്ങൾ ഞാൻ കോൺഷ്യസും അൺകോൺഷ്യസും അപ്പ് ആൻഡ് ഡൗൺ ആയിട്ട്. அது ஃபர்ஸ்ட் 3 நாள் எனக்கு சரியான ஒரு கான்சியஸ் கிடையாது. ஒரு காலையில கான்சியஸா இருப்பேன், அப்புறம் திருப்பி அன்கான்சியஸ் மாறிடுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஃபர்ஸ்ட் 3 நாள் இருந்தேன். എന്നാൽ അവസാന ദിവസങ്ങൾ എത്തിയപ്പോൾ എനിക്ക് അല്പം വ്യത്യാസം വന്നു. ആ സമയത്ത്, அதாவது இந்த 3 நாள் தாண்டும் போது எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாரு, பாரு நீ ரொம்ப கடினமான சூழ்நிலையில கடந்து போயிட்ட, ஆனா கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சுகம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, உன் மூலமா ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி என் அப்பா என்ன பார்த்து சொல்றாரு. തുടർന്ന് ദൈവത്തിന്റെ വലിയ കൃപയാൽ എനിക്ക് പരിപൂർണ സൗഖ്യം വന്നു. அதாவது இந்த சூழ்நிலை எனக்கு மருந்து தொடர்ந்து எனக்கு 1 வருஷ காலம் நான் தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு புறம் வியாதியுடைய இதுல இருந்து கொஞ்சம் கர்த்தர் என்னை சுகப்படுத்தினாரு. ஆனா இந்த 1 வருஷ காலத்துல நான் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக ஒரு இன்டிமசியாக மாறுறதுக்கு, அவரோடு கூட ஆழமாக நான் வாழ்வதற்கு இது ஒரு காரணமாய் மாறினது. ഒരു ദിവസം പപ്പായുടെ കൂടെ ഒരു പ്രാർത്ഥനയ്ക്ക് പോയ ഉടനെ പപ്പ ഇങ്ങനെ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരുന്ന ഉടനെ പറയുകയുണ്ടായി. ஒரு நாள் எங்க அப்பா வந்து மீட்டிங்ல வச்சு என்னை பார்த்து, ஆண்டவரும் கிருபையினால் அவர் பேசுறாரு, உனக்கு 2 பெரிய ஆபத்து கடந்து போனது, இனி 3வது ஒரு ஆபத்து உன் வாழ்க்கையில வரக்கூடாது. அதற்கு முன்னாடி நீ என்ன செய், ஏசப்பாவோட ஆண்டவர்கிட்ட கேளு, என் மேல இருக்கிற திட்டம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேளுன்னு சொல்லி சமர்ப்பிக்கும்படிக்காக, அர்ப்பணிக்கும்படிக்காக அப்பா என்ன சொல்றாரு. அவர் என்ன ப்ரெஷர் பண்ணல, ஆனா தேவ திட்டத்திற்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு என்று சொல்லி என் அப்பா என்ன என்கிட்ட பேசுறாரு. ഈ പ്രാർത്ഥന കഴിഞ്ഞ് കുറെ ദിവസങ്ങൾ ഞാൻ നോർമലായിട്ട് പോകുന്നുണ്ടെങ്കിലും എൻ്റെ മുമ്പിൽ എൻ്റെ പിതാവ് പറയുന്നതായിട്ടല്ല, ഒരു ഏഞ്ചല് വന്ന് നിന്ന് പറയുന്നത് പോലെ
എന്റെ മുമ്പിൽ ഈ ശബ്ദം, ഈ പദം, ഈ വാക്കുകൾ. அதாவது அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, மூணாவது ஒரு காலத்தை ஒரு ஆபத்துக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அது எனக்கு அப்பா சொன்ன மாதிரி தெரியல. என்னட்ட தேவதூதனே வந்து சொன்ன மாதிரி அந்த சப்தம் என்னுடைய காதுல கேட்டுக்கொண்டே இருந்தது. நீ ஆண்டவருடைய அது உன்னுடைய வாழ்க்கை நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுங்கிற சத்தம் எனக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. തുടർന്ന് എനിക്ക് പഠിക്കാൻ കോളേജിൽ അഡ്മിഷൻ കിട്ടി. പക്ഷെ ഞാൻ പ്രാർത്ഥിച്ച് എൻ്റെ പപ്പായോട് പറഞ്ഞു, ഇല്ല, എനിക്ക് வேதபுஸ்தகம் படிக்காம போகணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசனையா இருந்தாங்க குடும்பத்துல. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரிடத்துல சமர்ப்பணம் பண்ண பிறகு நான் ஒரு பைபிள் காலேஜுக்கு ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இருதயத்துல பாரப்பட்டு ஆண்டவருடைய சுவிசேஷ வேலைக்கு வேண்டி என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் 1992 வருஷத்துல ஜூலை 16 என்னை நான் ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜுக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ബൈബിൾ കോളേജിൽ പഠിച്ചു. ഉയർന്ന മാർക്കോടെ ഏറ്റവും നല്ല ബെസ്റ്റ് സ്റ്റുഡന്റ് ആയി നന്നായിട്ട് പഠിച്ച് പുറത്തിറങ്ങുവാൻ കർത്താവ് കൃപ ചെയ്തു. அதாவது பைபிள் காலேஜ்ல அங்க போயிட்டு நல்லபடியா கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளவும் தேவனுடைய வேதவசனத்தின் ஆழங்களை பற்றி பிடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த காலேஜ்ல நான் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக வெளியே நான் படிச்சு முடிச்சு வருகிறேன். 3 ഇയർ കോഴ്സ് കംപ്ലീറ്റ് ചെയ്യുമ്പോൾ സെക്കൻഡ് ഇയർ കഴിഞ്ഞപ്പോൾ തന്നെ എനിക്ക് CSI സഭയുടെ ചാർജ് തന്ന് ഞാൻ സഭാ ശുശ്രൂഷകനായി അപ്പോയിന്റഡ് ആയിട്ടാണ് ഞാൻ 3rd ഇയർ കംപ്ലീറ്റ് ചെയ്യുന്നത്. அதாவது நான் செகண்ட் இயர் படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு CSI சர்ச்ல என்ன ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக என்னை அங்கீகரித்து 3வது வருஷம் முடியும் போது நான் ஒரு ஊழியக்காரனாக CSI சபையில ஒரு ஊழியனாக என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். 18 வயசு முடிவதற்கு முன்னாடியே எங்க அம்மா அப்பாவுடைய முன்னாடி வைத்து நான் ஒரு கன்வென்ஷன்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கன்வென்ஷன் பிரசங்கியாராக கர்த்தர் என்னை அபிஷேகித்து என்னை நடத்தினார். ഇപ്പോൾ ഞാൻ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഇരിക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ വലിയ കൃപയാൽ 32 വർഷം കഴിഞ്ഞ് 33ാമത്തെ വർഷമാണ് ഞാൻ സുവിശേഷ വേല ഞാൻ പേഴ്സണലി ആരംഭിച്ചത്. அதாவது இன்னைக்கு உங்க முன்னாடி டிவி முன்னாடி நான் இருந்து சொல்ல முடியும், ஆண்டோட பெரிதான கிருபையால் 32 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடித்து 33வது வருஷத்துல கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். കൺവെൻഷൻ മാത്രമല്ല, കുഞ്ഞുങ്ങളുടെ ഇടയിലെ VBS, മുതിർന്നവരുടെ ഇടയിൽ, അതുപോലെ തന്നെ കോർണർ മീറ്റിങ്ങുകൾ, அதாவது கன்வென்ஷன் பிரசங்கியாராக மாத்திரமல்ல, என்னென்ன விதத்துல ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக நம்ம நடத்த முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா விதமான ஊழியங்கள், VBS ஆகட்டும், வாலிபர் கூட்டமாகட்டும். മാത്രമല്ല, ദൈവത്തിന്റെ വലിയ കൃപയാൽ ഞാൻ വളരെ സന്തോഷത്തോടെ പങ്കുവെക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, ഞാൻ സൺഡേ സ്കൂളിൽ പഠിപ്പിച്ച അനേക കുഞ്ഞുങ്ങൾ ഇന്ന് കർത്താവിന്റെ വേലയിലാണ്. അച്ഛന്മാരായിട്ടും സുവിശേഷകരായിട്ടും ഇവാഞ്ചലിസ്റ്റുകളായിട്ടും லோகத்தின் விவித இடங்கள். அதாவது நான் சிறுவர் ஊழியத்தின் மூலமாக, வாலிப ஊழியத்தின் மூலமாக, பல ஊழியத்தின் மூலமாக அநேகரை நான் கிறிஸ்துக்குள்ள இன்னைக்கு பெற்றெடுத்திருக்கிறேன். அவர்கள் இந்து குடும்பத்துல இருந்தும் இயேசுவை அறியாத குடும்பங்கள்ல இருந்தெல்லாம் அவர்கள் இயேசுவை அறிந்து அவர்கள் தனிமையா அல்ல, அவங்க குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சாட்சிகளாக உலகமெங்கும் ஆண்டவருக்காய் இன்னைக்கு ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷகராக, இன்னும் போதகர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போது நான் நினைத்ததை ரொம்ப கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். ഞാൻ ഇങ്ങനെ കേരളത്തിൽ സുവിശേഷ വേല ചെയ്ത് രാപകലില്ലാതെ ഓടി നടക്കുമ്പോൾ എന്റെ ജീവിതത്തിൽ 2 പ്രധാനപ്പെട്ട സംഭവങ്ങൾ ഉണ്ടായി. அதாவது நான் இப்படி ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் போதும் கேரளாவில் நான் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிற நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில 2 இன்னொரு முக்கியமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்டானது. ഞാന് മല്ലപ്പള്ളിക്ക് അടുത്തൊരു സ്ഥലത്ത് സഭയുടെ 2 സഭയുടെ ചാർജിൽ ശുശ്രൂഷയിൽ ഇരിക്കുമ്പോൾ வாழ்க்கையில நான் ஊழியத்தின் பாதையில ஒரு 2 சபையில நான் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது சங்கனாசேரிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையை நான் கடந்து போக வேண்டிய ஒரு சம்பவம் உண்டானது. ഒരു ഗ്രാമപ്രദേശത്തിന് അകത്ത്, ഞാൻ ഈ പറയുന്നത് 1998 காரியம். இந்த சம்பவம் நான் சொல்றது 1998வது வருஷத்துல நான் சொல்லப்பட்ட அந்த பகுதியில ஒரு ரப்பர் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன சபை இருந்தது. அந்த சபையில 3 நாள் கன்வென்ஷன் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஊழியத்தை முடித்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் கன்வென்ஷன் நான் முடிச்சுட்டு அப்படியே நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன்.
രാത്രി ഏകദേശം 11:30 കഴിഞ്ഞു. நைட்டு 11:30 மணி தாண்டிருச்சு அந்த நைட்டு இரவு வேளையில். ഞാൻ ആ റബ്ബർ തോട്ടം വലിയ വഴിയൊന്നുമല്ല, റബ്ബർ തോട്ടത്തിനിടയ്ക്കൂടെ ബൈക്കിൽ വരുമ്പോൾ 5-6 പേര് നിൽക്കുന്നതായി ഞാൻ കണ്ടു. அதாவது நான் அந்த இரவு நேரத்துல ரப்பர் தோட்டம் உள்ளாடி ஒரு பைக்ல நான் வந்துட்டு இருக்கிறேன். ஆனா என்னை சுத்தி ஒரு கூட்ட ஜனங்கள் எனக்கு எதிராக நிற்கிறத போன்று நான் பார்க்கிறேன். ഞാൻ ബൈക്ക് അടുത്ത് വരികയും ഇവർ 6-7 പേര് ഒന്നിച്ച് കരങ്ങൾ കോർത്ത് പിടിച്ച് റോഡെന്ന് പറയാനില്ല, നടപ്പാത പോലെ അത് ബ്ലോക്ക് ചെയ്യും. அதாவது நான் அந்த இரவுல நான் பைக்ல வந்துட்டு இருக்கிறேன். அவங்க எனக்கு முன்னாடி ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு எதிராய் நின்று அந்த ரோட அவங்க பிளாக் பண்றதை நான் பாக்குறேன். ഇവരെളുപ്പെന്ന് എനിക്ക് ചുറ്റും വട്ടം കൂടി അവരുടെ കയ്യിൽ മാരകായുധങ്ങൾ, കത്തി, കുപ്പിച്ചില്ല്, വടി, ഇങ്ങനെയുള്ള മാരകായുധങ്ങൾ கையிலுണ്ടായിരുന്നു. அதாவது என்ன அந்த ரவுண்டா என்ன பிளாக் பண்ணிட்டு அவங்க கையை பாத்தீங்கன்னா கையில எல்லாம் பெரிய பெரிய தடிகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதாவது என்ன அடிக்கும்படிக்கான எல்லா கையில டூல்ஸை கையில வைத்திருக்கிறாங்க, குப்பி வைத்திருக்கிறாங்க. எப்படியாவது என்னை அழித்துடணும், கொலை பண்ணிவிடணும்னு சொல்லி அவங்க சுத்தி வந்து நிக்கிறாங்க. എനിക്ക് മനസ്സിലായി ഇവർ എന്നെ ആക്രമിക്കും. இவங்க என்ன பண்றாங்கன்னா என் கையில இருக்கிற பர்ஸ் ஆகட்டும், என் வண்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, துரத்துறாங்க. கடைசியில நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வந்து பெரிய ஒரு திருடங்க, அதாவது கொள்ளைக்காரர்களாக இருக்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். എന്നോട് പറഞ്ഞു, തിരിഞ്ഞു നോക്കാതെ എളുപ്പം നടന്നു പൊക്കோ അല്ലെങ്കിൽ കൊന്നുകളെ. அதாவது ஒண்ணு சொல்றாங்க, எல்லாம் நீ கொடுத்துட்ட, நீ எங்களை திரும்பி பார்க்காம நீ ஓடிரு, ஓடுனா நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. എന്റെ വാച്ച് അവര് ഊരി വാങ്ങി അവര് വണ്ടിയിൽ കയറി ഇരുന്ന് വണ്ടി സ്റ്റാർട്ട് ചെയ്ത് അവര് കൊണ്ടുപോകാനായിട്ട്. அதாவது எல்லா திங்ஸ் என் கையில இருந்த வாட்ச் முத கொண்டு எல்லாவற்றுமே கலட்டி எடுத்துட்டாங்க. அவங்க வண்டியில போறதுக்காக அவங்க ஆயத்தப்படுறாங்க. അപ്പോൾ ആ വണ്ടിയിൽ കയറിയിരുന്ന ഒരാള് പറഞ്ഞു, എടാ ഇതിനകത്തിൽ വേദപുസ്തകം ഇരിക്കുന്നു, ഇവൻ അച്ഛനോ ഉപദേശിയോ ആണോ? அதாவது அவங்க வண்டியில திரும்பி போகும்போது அவங்க போறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கும் போது அதை எடுத்த பேக்ல பைபிள் இருக்கிறது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். ஒருத்தர் சொல்றாரு அந்த வண்டியில இருந்துட்டு, இவர் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரரா இருப்பாரோ என்று சொல்லி அவர் ஒருத்தர் பேசுகிறார். அப்ப എനിക്ക് മനസ്സിലായി ഇതിൽ ഈ പറഞ്ഞ ആള് നിശ്ചയമായ ഒരു ക്രിസ്ത്യാനിയാണ്, അല്ലെങ്കിൽ വേദപുസ്തകം കണ്ടിട്ട് അച്ഛനോ ഉപദേശിയാണെന്ന് പറയത്തില്ല. അപ്പോൾ அதாவது நான் அந்த ஒருத்தர் என்ன இந்த மாதிரி சொல்றாரு, அவங்க பேசுறதை நான் கேட்கும்போது எனக்கு நல்லா தெரியுது, நிச்சயமா அவங்களுக்கு வேதத்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். എളുപ്പെന്ന് എന്നോട് പറഞ്ഞ അവിടെ നിൽക്കാൻ പറഞ്ഞിട്ട് ഇവരെന്റെ അടുക്കലോട്ട് അടുത്തു വന്നു. அப்போ எந்த திடீர்னு சொல்றாங்க, நீ நில்லு போகாதன்னு சொல்லிட்டு அவங்க என் பக்கத்துல நெருங்கி வருகிறாங்க. அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை பாக்குறோம். ஆனா அந்த இடத்துல ரொம்ப இருட்டா இருக்குது. ஆனா அந்த இடத்துல வெளிச்சம் வருவதற்கு சான்ஸே கிடையாது. ஆனா வெளிச்சம் வருது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ரோடு தெரியுது, அதுல ஒரு பெரிய டிப்பர் லாரி தெரிகிறத நான் பாக்குறேன். ഈ ടിപ്പർ ലോറി വരുന്നു, വെട്ടം ശബ്ദം ഇത് കേൾക്കുകയും അവിടെ നിന്ന് ഒരുത്തം പറഞ്ഞു, എടാ വണ്ടി വരുന്നു, എളുപ്പന്ന് വാ, ഓടിപ്പോയേക്കാം എന്ന് വിളിച്ചു പറഞ്ഞു. அதாவது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் தெரிகிறதோடு சத்தமும் தெரிகிறது. ஆனா இன்னொரு வாய்ஸ் வருது, இந்த இடத்துல நம்ம ஓடி போயிருவோம், காரணம் ஒரு பெரிய டிப்பர் லாரி வருதுன்னு சொல்லி அவங்க சொல்றத நான் கேட்கிறேன். பைக்கு தெள்ளி மறிச்சு தாழே. அதாவது அந்த இதெல்லாம் பார்த்து அவங்க பயந்து ஓடுறாங்க. ஓடும்போது பைக்கை அப்படியே போட்டு போறாங்க. அது மாத்திரம் இல்ல, என்கிட்ட இருந்து என்னென்ன கழட்டி எடுத்தாங்களோ எல்லாவற்றையும் எரிந்து கொண்டு அவங்க ஓடுறாங்க. ദൈവത്തിന്റെ കൃപയാൽ ഒരല്പസമയം ഞാൻ അവിടെ നിന്നു. ഞാൻ വണ്ടിയെ കൈവച്ച് പ്രാർത്ഥിച്ചു. ഇങ്ങനെയാ അന്ന് രാത്രി ഞാൻ ഹാഗാറിന്റെ വിടുതലാണ് பிரசங்கிச்சுட்டா. இந்த எனக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணவே தெரியல அந்த சூழ்நிலையில இருந்து. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஞாபகம் வருது, நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் அன்னைக்கு 3வது நாள் கன்வென்ஷன்ல ஆகாரை குறித்து நான் பேசினேன். அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அதை பேசிட்டு நான் ஜெபம் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் பத்திரமாக நான் வீடு வந்து சேருகிறேன். ഇത് ആ പ്രദേശത്തൊരു വലിയ വാർത്തയായി മാറി. അനേകർ എന്നോട് വന്ന് ചോദിച്ചു. ഞാൻ പറഞ്ഞു, സ്വർഗത്തിലെ ദൈവം അത്ഭുതകരമായി ഈ വചനത്തിന്റെ വെളിച്ചത്തിൽ, ഈ ജീവന്റെ വചനമാണ് എന്നെ വിടുവിക്കുവാൻ കാരണമായത് എന്ന് പറയുവാൻ ഇടയായിത്തീരുന്നു.
அப்போ இந்த சம்பவம் வந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த நான் இருந்த அந்த சிட்டில நான் ஊழியம் பண்ண இடத்துல எல்லா இடத்துல வெளியே தெரிஞ்சுது, இந்த நியூஸ் தெரிய வந்தது. நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை தான் என்னை விடுவித்தது என்று சொல்லி நான் அநேகரோடு சொல்லி கிறிஸ்துவின் சாட்சியை நான் அறிவித்தேன். എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയമുള്ളവരെ, കൊള്ളക്കാരിൽ നിന്നും 7 പേര് വിവിധ മാരക ആയുധങ്ങളുമായിട്ട് വന്ന് ഒരാള് വലിയ വടിവാളിന്റെ തോളിൽ വെച്ചതാണ്. അവരുടെ കയ്യിൽ നിന്നും ജീവന്റെ വചനമാകുന്ന വാളിനാൽ രക്ഷപ്പെട്ട ഒരാളാണ് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഇരിക്കുന്നത്. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை நீங்க கவனிக்கிற உங்களை பார்த்து என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், 7 பேர் கொள்ளைக்காரர்கள் மத்தியில என் கழுத்துல அரிவாளை வச்சாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையினால கர்த்தர் என்னை விடுவிச்சு இன்னைக்கு ஜீவனோடு உங்க முன்னாடி இந்த டிவி மூலமா நான் பேசிட்டு இருக்கிறேன். ഇതുപോലെ ചില നാളുകൾക്ക് ശേഷം മറ്റൊരു സംഭവം എന്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായി. அதாவது கொஞ்ச நாள் தாண்டி இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியம் நடந்தது. എന്റെ സഭയിലെ ഒരു വീട്ടിൽ, അത് കുറെ ദൂരെയാണ്. அதாவது நான் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி போகாத ஒரு டீப்பரான ஒரு வில்லேஜ்ல நான் வண்டியில போக முடியாது. அப்போ நான் சைக்கிள்ல அந்த ஊழியத்துக்கு நான் அன்னைக்கு கடந்து போகிறேன். ഒരു വലിയ മലയും കുഴിയും. அதாவது அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப மலையான ஒரு பகுதி, ரொம்ப பள்ளமான ஒரு இடம், அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடம். அதுல அதிகமா பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்புகள், விஷ பாம்புகள் அதிகமாக அந்த இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் நான் அதை தாண்டி தான் ஊழியத்துக்கு கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில நான் கடந்து போகிறேன். അവിടെ സാധാരണ ഒരു സന്ധ്യ കഴിഞ്ഞാൽ ஒரு 7 மணி தாண்டா அந்த ரூட் வழியே யாரும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மோசமான ஒரு ரூட்டு. ആ ഭവനത്തിൽ ചെന്നപ്പോൾ അതിന്റെ അടുത്ത ഭവനത്തിലെ ഒരു ഹൈന്ദവ സഹോദരനും അദ്ദേഹത്തിന്റെ ഒരു അനിയനും കൂടെ ഈ ഭവനത്തിൽ, ഞാൻ ഈ ചെന്ന ഭവനത്തിൽ ഉണ്ടായിരുന്നു. அதாவது நான் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிட்டு சீக்கிரம் வரணும்னு போயிட்டேன். ஆனா அங்க போனா பக்கத்து வீட்டுல ஒரு சில குடும்பங்களும் இந்த என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களும் எங்க கூட வந்து அந்த ஜெபத்துல கலந்து கொள்றாங்க. இயேசுவை அறியாத சகோதரர்கள் என்கிட்ட பல கேள்விகளோடு வந்து நின்று பல கேள்விகளை கேட்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து இவ்வளவு தாகத்தோடு கேட்கிறாங்களேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அநேக சந்தேகங்களை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, என் கையில இருந்த பைபிளையும் அவங்க கையில நான் கொடுத்துட்டேன். ഇവരെ പ്രാർത്ഥിച്ച് ഞാൻ ആ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങുമ്പോൾ 9:30 മണി കഴിഞ്ഞു. இதெல்லாம் முடிச்சு நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது டைம் பாத்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது, நைட் இரவு ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. ஆனா இந்த ரூட், இந்த பாம்பு விஷ பாம்புகள் உள்ள ஒரு ரூட் வழியாத்தான் போய்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் நிக்கிறேன். എന്റെ കയ്യിൽ ടോർച്ച് ഇല്ല, அதாவது கையில டார்ச் கிடையாது, ஈவன் சைக்கிள்ல கூட லைட் இல்ல. அப்போ இருட்டுல கூட நம்ம போக முடியாது, வண்டி சைக்கிளை ஓட்டி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இருளான நேரத்துல நான் என்ன பண்ணணும்னு தெரியாம கலங்கி நிக்கிறேன். അങ്ങനെ ഞാൻ ഈ വിഷപ്പാമ്പുകളുള്ള സ്ഥലത്തെത്തി. அப்ப நான் அப்படியே வரும்போது அந்த முக்கியமான அந்த விஷ பாம்பு இருக்கிற இடம் நான் வந்துட்டேன். അപ്പോഴേ എന്റെ ഉള്ളിൽ, യോ ഇവിടെ பாம்பினி வழியிலுண்டோ. நான் அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். அந்த இடம் பர்டிகுலரான அந்த பாம்புகள் அதிகமான ஒரு பள்ளம் பகுதியில நான் வந்தது என்னுடைய மாம்சத்துல இருந்து ஒரு எண்ணம், நான் ஒருவேளை பாம்பு மிதிச்சிட்டேனா, இல்ல என்ன பாம்பு கடிச்சிருமா, அப்படிப்பட்டதான ஒரு உள்ளத்துல இருந்து ஒரு சின்ன பயம் எழும்பி வந்ததை நான் அந்த நேரத்துல கவனிக்கிறேன். ഇത് എന്നെ വല്ലാണ്ട് അലട്ടി. ഈ ചിന്തകൾ വന്നപ്പോഴത്തേന് ഞാൻ ഉറക്ക വാക്യം പറഞ്ഞ് എന്റെ ഉള്ളിലെ ചിന്തയും ഭയവും ഒക്കെ മാറാൻ ഉറക്ക വാക്യം പറഞ്ഞ് ഉറക്ക பாட்டு பாடாൻ தொடங்கி. அதாவது இந்த சிந்தனை என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது, பயப்படுத்துகிறது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் செய்ய ஆரம்பிச்சேன், சத்தமாக அந்த வார்த்தை கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லி நான் விசுவாச அறிக்கை இடுறது மாத்திரம் அல்லாம நான் சத்தமாக பாட்டு பாட ஆரம்பிச்சேன். അങ്ങനെ ഞാൻ മുമ്പോട്ട് പോയി ഇച്ചിരി കഴിഞ്ഞ ഉടനെ பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று என்னை கூட நின்று நடத்துகிறது மாதிரி நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். തിരിഞ്ഞു നോക്കി. நான் இதை பார்த்தது எனக்குள்ள இன்னும் கொஞ்சம் தைரியம் அதிகமாயிடுச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் பின்னாடி பாக்குறேன். ഞാൻ ആ ഇരുട്ടിലോട്ട് നോക്കിയപ്പോൾ 2 ചുമന്ന ബൾബ് കത്തുന്നത് പോലെ തോന്നി. அதாவது நான் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது 2 செவந்த கண்கள் லைட் எரியிற மாதிரி ஒண்ணு பாக்குறேன் நானு. അപ്പൊ ഇതെന്താ, ഞാൻ ഒന്നുകൂടെ തിരിഞ്ഞു നോക്കിയപ്പോൾ തൊട്ടപ്പുറത്ത് വേറെ 2 ഇതുപോലെ തന്നെ. അപ്പൊ 4 എണ്ണമായി. திருப்பி நான் பார்க்கும்போது இதே மாதிரி 2 கண்கள், சிவந்த கண்கள் அப்படியே மின்கிற மாதிரி இது பாக்குறேன் நானு.
ഇതല്ലാതെ എനിക്കൊരു ആൾ രൂപമോ ഒന്നും കാണാൻ പറ്റുന്നില്ല. ஆனா வேற எதுவுமே நான் பார்க்கல. அந்த ஆளுடைய சாயல் எல்லாம் நான் பார்க்கல. ஆனா கண்கள் மட்டும் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி முன்னாடி பாக்குறேன். அதான் பின்னாடி நிக்குது. அதே மாதிரி முன்னாடி எனக்கு ஒரு 3 அனிமல்ஸ் முன்னாடி நிக்குது. ചുരുക്കമുള്ളിൽ ഇതെന്താ ഏതാ ഒന്നും തിരിച്ചറിയാൻ വയ്യാതെ இது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இது ஒரு சேனை மாதிரி எனக்கு முன்னாடி நிக்குது. நான் இவங்க இதோடைய மத்தியில நானும் நடந்து போய்கொண்டே இருக்கிறேன். ഈ സംഭവങ്ങൾ கர்த்தாவிന്റെ வேலைக்கு வேண்டி கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கடந்து போகும்போது இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகள் சாட்சிகளை நான் சொல்லுகிறேன். சொல்லும்போது அநேகர் வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசத்துல வளர்ந்து பலப்பட்டு வருகிறத நினைக்கும் போது நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1999 வருஷம் டிசம்பர் 27ஆம் தேதி கர்த்தர் என்னை தனிமையா இருந்த என்னை கர்த்தர் குடும்பமாய் இணைத்து திருமணத்தின் வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்துகிறார். അങ്ങനെ 2000-ൽ ഞങ്ങൾ കുടുംബമായി പ്രാർത്ഥിച്ചതിന്റെ ഫലമായി 2000வது வருஷத்துல நான் குடும்பமாக இந்த தேசத்துல என்னுடைய சகோதரியுடைய அவங்களுடைய உதவியோடும் இந்த தேசத்துக்கு நான் கடந்து வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். അങ്ങനെ ഈ ബഹ്റിനിൽ എത്തി. நிச்சயமாയിട്ടും நிலநிൽപ്പിന് விச ஆവശ്யമാണ്. பஹ்ரைன் தேசத்துக்கு நான் கடந்து வந்தேன். எனக்கு வாழ்வதற்கு தேவையான ஒரு விசா தேவை இருக்குது, ஒரு வேலை தேவை, பொருளாதார பணம் தேவை எல்லாம் இருந்தும் என்னோட மிக முக்கியமான ஏக்கம் இந்த தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுங்கிற ஏக்கத்துல தான் இந்த தேசத்துக்கு நான் கடந்து வந்தேன். അങ്ങനെ ബഹ്റിൻ മലയാളി CSI പാരിഷ് എന്ന ഞാൻ നിൽക്കുന്ന സഭയോട് ചേർന്ന് എല്ലാ സുവിശേഷ പ്രവർത്തനങ്ങളിലും പങ്കാളിയായി. அதாவது இந்த தேசத்துல கடந்து வந்து நான் ஒரு சபையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி மலையாளி CSI சபையில நானும் ஒரு ஊழியராகவும் அதோடு இணைந்து ஒரு மெம்பராகவும் நான் என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். അതേ സമയത്ത് തന്നെ ആശുപത്രി സന്ദർശനം, ലേബർ ക്യാമ്പ് സന്ദർശനം, രോഗികളെ സന്ദർശിക്കുക. அந்த சபையோடு நான் இருந்தாலும் அதை தாண்டி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக கேம்புல கடந்து சென்று லேபர் கேம்புல ஊழியத்தை செய்கிறது, மருத்துவமனையில கடந்து சென்று ஊழியத்தை செய்யறது, அதோடு நின்று விடாம அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போனது என்று சொல்லி ஏமாற்றத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் ஆரம்ப நாட்கள்ல. സമയത്ത് തന്നെ എന്റെ ഭവനത്തിൽ ഇങ്ങനെ പുറത്ത് വിവിധങ്ങളായി ചെയ്യുന്ന ശുശ്രൂഷയുടെ ഫലമായി ഒരു കൊച്ചു കൂട്ടായ്മ ആരംഭിക്കുവാൻ കർത്താവ് ഇടയാക്കി. இயேசுவை அறிந்த பிறகு அந்த ஜனங்கள் எங்களோடு கூட வந்து வீட்டுல தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். അതോടൊപ്പം തന്നെ ഈ വന്നവര് യേശുവിനെ കൂടുതലായി അറിയണം, വേദപുസ്തകം പഠിക്കണം എന്ന് ആഗ്രഹിച്ചതിന്റെ ഫലമായി ഒരു ബൈബിൾ ക്ലാസ് ആരംഭിക്കുവാൻ ഇടയായി. அதோடு நின்று விடாம இந்த வந்த ஜனங்கள் கிறிஸ்துவோடு கூட நெருங்கும்படிக்காக வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்துல இன்னும் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பைபிள் காலேஜஸ் எல்லாம் நாங்க எங்களுடைய வீடுகளிலேயே எங்க வீட்டிலேயே நாங்க அதை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். എന്റെ മനസ്സിൽ വന്ന ചിന്ത, ഈ ശുശ്രൂഷകൾ നമുക്ക് എല്ലാവർക്കും ചെയ്യാൻ പറ്റും, ഇത് ആർക്കും ചെയ്യാം. പക്ഷേ ഇതിനപ്പുറത്ത് കർത്താവിന് എന്നെ കൊണ്ട് ചിലത് ചെയ്യാനുണ്ട്. അതെന്താണ് എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നു. എന്റെ ഉള്ളിലെ ചിന്ത, தேசத்துல நான் செய்யற ஊழியம், வீட்டுல வராங்க ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து அவங்களுக்கு நான் ஆராதனை செய்து கர்த்தருடைய கூட நான் அவர்களை இணைத்து கொண்டிருந்தாலும் என்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஏக்கம், இது அல்ல, கர்த்தர் என்ன கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். காரணம் இது எல்லாரும் செய்ய முடியும், ஆனால் அதை தாண்டி கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஏங்கும் போது கர்த்தர் அந்த ஜெயில் ஊழியத்தை குறித்து பிரிசன் மினிஸ்ட்ரி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் என்னுடைய இருதயத்துல ஏவ ஆரம்பித்தார். இது ஒரு முஸ்லீம் நாடா இருக்கிறபடி எப்படி செய்ய முடியும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நான் இருந்தேன். ഇങ്ങനെ ഒരു ചിന്ത വരാൻ മറ്റൊരു കാരണം, ഞാൻ നാട്ടിലായി സുവിശേഷ വേല ചെയ്യുന്ന സമയത്ത് அப்படிப்பட்டதான எண்ணங்கள் எனக்கு வருவதற்கான காரணம், நான் ஊர்ல கேரளாவில் இருக்கும்போது ட்ரிவாண்ட்ரம் இன்னும் பல இடங்கள்ல ஜெயில்களில் ஊழியம் செய்த ஒரு பாரத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். അങ്ങനെ ബഹ്റിനിൽ ഈ ശുശ്രൂഷകളെല്ലാം നടക്കുമ്പോൾ ഞാൻ ഈ വിഷയം വെച്ച് കുടുംബമായി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നു. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கும்போது நாங்கள் குடும்பத்துல சொல்லி இதுக்காக நாங்க அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ഒരു ദിവസം എനിക്കൊരു ഫോൺ കോൾ വരുവാൻ ഇടയായി തീർന്നു. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு போன் கால் வருது. ഒരു US കാരനായ ഒരു അമേരിക്കക്കാരനായ ഒരു പൈലറ്റ് ആണ്. ஒரு USA சார்ந்தவர், பட் அதே நேரத்தில் அவர் ஒரு பைலட்டா இருந்தாலும் அவர் ஒரு சுவிசேஷகனா இருந்தபடினால அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நம்ம சேர்ந்து சுவிசேஷத்தை செய்யலாமா என்று சொல்லி என்னை பார்த்து கேட்கிறார்.
ഞാൻ പറയാമെന്ന് പറഞ്ഞു. തുടർന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ട് അദ്ദേഹത്തെ വിളിച്ചു. ഞങ്ങൾ തമ്മിൽ കണ്ടു, സംസാരിച്ചു. இப்போ நாங்க ஒரு ஜெபத்தோடு நாங்க பாக்குறோம், அவரோடு கூட இணைந்து நாங்க பேச ஆரம்பிக்கிறோம், ஆண்டோட சித்தத்தின்படி செய்யலாம்னு சொல்லி. யுஎஸ்ஏ சார்ந்த அந்த பைலட் ஒரு பெரிய உன்னதமான ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பாரம், இதுவரையில் எந்த மனிதனும் செய்ய முடியாத சேலஞ்சான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் கிடைக்கக்கூடிய அநேக சம்பளத்தை சுவிசேஷத்திற்காய் செலவு செய்வதற்கும் மனதுடைய ஒருவராய் இருந்தபடினால அந்த காரியங்களை நாங்கள் தெய்வ சித்தத்தின்படி முன்னுக்கு கடந்து செல்கிறோம். അങ്ങനെ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു മുൻപോട്ട് പോകുമ്പോൾ ദൈവം ഒരു പുതുവഴി ഒരുക്കി. இப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருக்கும்போது என்இசி சபை மூலமாக பிரிசன் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அதற்கு காரணமா இருந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல உள்ள பண்ண ஒரு பெரிய ஒரு டாக்டர், அவரு இயேசுவை அறிந்து கொண்டு அவருக்குள்ள ஒரு ஏக்கம், இப்படிப்பட்ட பிரிசன்ல ஊழியம் பண்ண வேண்டும் என்கிற ஏக்கத்தை கொடுத்தபடினால அவர் மூலமாக எங்களுக்கு அறிமுகம் கிடைத்து நாங்கள் இப்படி ஜெபித்து 2001 வருஷத்துல இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். വളരെ സന്തോഷത്തോടെ തുറന്നു തരികയും അനുവാദം തരികയും ദൈവകൃപയാൽ ഇന്നും വളരെ സന്തോഷത്തോടെ ആ ശുശ്രൂഷ நடந்து போവുകയും ചെയ്യുന്നു. ஆண்டோட பெரிதான கிருபையினால கர்த்தர் இந்த வழியை திறந்தபடினால எந்த ஒரு தடைகளும் இல்லாம அதை ஜெயில இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு அதிகாரங்கள் இருக்கிறவருடைய கண்களில் கர்த்தர் தயவை தந்து இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டோட கிருபையினால அநேக ஆத்துமாவை கிறிஸ்துவை நடத்தத்தக்க விதத்துல கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். എന്നാൽ അങ്ങനെ റിബലിനായിട്ട് നിന്ന അനേകർ ഒന്നിച്ച് കർത്താവിനെ ആരാധിപ്പാൻ ദൈവം അവസരം നൽകുകയും ചെയ്യും. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தவருடைய வாழ்க்கையில கூட அவர்களும் தேவனை அறிந்து கொண்டு தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்கள் மூலமாய் அந்த ஒரு பெரிய வாசலை கர்த்தர் ஜெயிலுக்குள்ள கர்த்தர் திறந்தார். அன்பை அவர்களுக்கு அறிவித்து 7 பேரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி அவர்களை பாப்டிசம் கொடுப்பதற்கு கர்த்தர் എങ്ങളെ ബലപ്പെടുത്തിனார். മാത്രമല്ല ഭരണകൂടത്തിന്റെ ഓരോ സമയത്തെ അവർ അങ്ങനെ ദൈവത്തിന്റെ കൃപയാൽ பாட்டு எழுதுனவர், சில சகோதரர்கள் பாடல் எழுதுகிறவர்களாய் மாறி இருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாடலை டியூன் பண்ணி கிறிஸ்துவுக்காய் சாட்சிகளாய் மாறி அதை நாங்க அந்த சிடியா எடுத்து இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துக்களை வளருவதற்கு இது ஒரு காரணமாய் மாறி இருக்கிறது. അത് മാത്രമല്ല, ഞാൻ മറ്റൊരു പ്രത്യേകത കണ്ടത്, നമ്മളുടെയൊക്കെ വേദപുസ്തകം ഒരു 10 വർഷം ഉപയോഗിച്ചാൽ ഏകദേശം പുതിയതുപോലെ എന്ന പ്രസിദ്ധമായ ഒരു ക്രിസ്ത്യൻ ഫിലിം ഇറങ്ങിയത് നിങ്ങൾക്കറിയാമല്ലോ. அதாவது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற ஒரு ஃபிலிம் நமக்கு வெளியே வந்தது நமக்கு தெரியும். ഈ ഫിലിം ഞങ്ങൾ കണ്ടിട്ട് ഞങ്ങളുടെ ഉള്ളിൽ ഒരു വലിയ ആഗ്രഹം, ഇത് ജയിലിനകത്തിൽ ഒന്ന് കാണിച്ചാൽ നന്നായിരുന്നു എന്ന്. அப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆன பிறகு இது எப்படியாவது இந்த ஜெயில இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இவங்களும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நாங்க ஏங்கணும். நாங்க இந்த 6 பேர் எங்க கூட இருந்த அந்த ஊழியத்துல இருந்த 6 பேர் சேர்ந்து நாங்கள் சில 3 மாதத்துக்கு மேலாக இதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். തുടർന്ന് ഞങ്ങൾ ഇതിനൊരു പെർമിഷന് വേണ്ടി അപ്ലൈ ചെയ്തു. இப்போ இந்த பெர்மிஷனுக்காக நாங்க அப்ளை பண்றோம், எப்படியாவது அந்த ஃபிலிமை நாங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய பெரிதான கிருபைனால அந்த டிவிடி எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சு சுமார் 4 மணி நேரத்துக்கு அதிகமாக 2 முறை அவர்களுக்கு அதை போட்டு காண்பிக்க கர்த்தரை பலப்படுத்தினார். எங்க கூட எதிர்த்து பேசினவங்க, இனி நான் இந்த பிரேயருக்கே வரமாட்டேன் அப்படிலாம் சொன்ன ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பிலிம் போட போறோம்னு சொன்னதும் அநேகர் எல்லா ஜெயில் மொத்தம் இருக்கிற ஜனங்கள் அந்த இடத்துல கடந்து வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். അങ്ങനെ ഫിലിം മുമ്പോട്ട് പോകുകയും ഞങ്ങൾ ഇവരെല്ലാം ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്. യേശുവിന്റെ ക്രൂസിഫിക്കേഷൻ ആ ഭാഗം വന്നപ്പോൾ ഞങ്ങളോട് എത്ര മറുത്ത് വൈരാഗ്യമായിട്ട് സംസാരിച്ചോ அவருடையொക്കെ கண்ணு நிறைஞ்சு ஒழுகான் தொடங்கி. அதாவது இந்த பிலிமை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, நாங்க அவங்களை கவனிக்கிறோம், அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி. ஆனா எங்க கூட எதிராக இருந்த யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த பிலிமை பார்த்து அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய கண்கள் எல்லாம் குளமாகிறது, கண்ணீர்னால் நிரம்புகிறத நாங்க பார்க்கிறோம். அந்த பிலிம் பார்த்த அந்த நாள்ல அதோடு சேர்ந்து நடந்த அந்த ஊழியத்துல அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். മാത്രമല്ല, അതിനകത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ ആർഗ്യൂ ചെയ്ത് അഡമന്റായിട്ട് നിന്ന ഒരാൾ കർത്താവിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുകയും ഇന്ന് ബഹ്റിനിൽ തന്നെ അദ്ദേഹം അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സുവിശേഷ വേല ചെയ്യുന്ന
ஒரு வலிய சுவிசேஷகனாய் கூட ரொம்ப அதிகமாக அடமண்டாக ஆர்குமெண்ட் பண்ண ஒரு சகோதரன் அன்னைக்கு அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த பிலிமை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணித்தது நிமித்தமாக இன்றைக்கு அவர் விடுவிக்கப்பட்டு இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஒரு சுவிசேஷகனாய் மாறி பஹ்ரைன் தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். എന്നാൽ ഈ മീറ്റിങ്ങുകൾക്ക് സംബന്ധിച്ച് കഴിഞ്ഞപ്പോഴത്തേന് ഇവരാകെ മാറിയിരിക്കുന്നു. ഇവർ ശാന്തരായിരിക്കുന്നു. ഇവരെ കുറിച്ച് ഒരു കംപ്ലൈന്റുമില്ല. അവരെ കുറിച്ച് ഞങ്ങൾ ഹാപ്പിയാണ്. പല ഉത്തരവാദിത്തങ്ങൾ ഞങ്ങൾ അവരെ ഏൽപ്പിക്കുന്നു. അവർ സന്തോഷമായിട്ട് അവരുടെ സെല്ലുകളിൽ അവരുടെ റൂമുകളിൽ ബാക്കിയുള്ളവരോട് ബിഹേവ് ചെയ്യുന്നു. ഇതാണ് അവരിൽ വന്ന മാറ്റം. அதாவது அந்த அதிகாரங்கள் இருக்கிறவங்க இப்படியாய் சொல்லுகிறாங்க, முன்னாடி இவங்க இவ்வளவு கொடியதான் இருந்தார்கள், எந்த விதத்திலும் அவங்க ஒரு கீழ்ப்படியாமையினால இருந்த மனிதர்கள் கூட இந்த மீட்டிங் வந்த அப்புறம் சாந்தமாய் அவருடைய முழுவதுமா அவருடைய கேரக்டர்ஸ்ல சேஞ்சஸ் வந்ததை எங்க கூட சாட்சிகளாய் சொல்லும் போது நாங்க கிறிஸ்துவை துதிக்கிறோம். அடுத்த மாதம் போவதற்காக அவர்கள் பல நாட்களாக காத்திருக்கிறார்கள். எங்களை பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு எங்களை ரிசீவ் பண்ணி எங்களுக்காகவும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்க நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். മാത്രമല്ല ഞങ്ങൾ ഈ കഴിഞ്ഞ വർഷങ്ങളിൽ പല ഭാഷകളിലായി ബൈബിൾ സൊസൈറ്റിയുടെ ഒക്കെ സഹായത്തോടുകൂടി 450-ലധികം ബൈബിൾ 27 ലാംഗ്വേജിലായി കൊടുക്കുവാനിടയായി. അവർ ഈ ബൈബിൾ വായിച്ചിട്ട് അതിനകത്തിലെ സംശയങ്ങൾ ഞങ്ങളോട് ചോദിക്കുമ്പോൾ ഞങ്ങൾ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. அதாவது கடந்த நாட்கள் பல வருடங்களாக ஈவன் பைபிள் சொசைட்டியுடைய உதவியோடு கூட நாங்கள் 27 மொழிக்கு அதிகமான மொழிகளில் 450க்கு அதிகமான வேத புத்தகங்களை ஜெயிலுக்குள்ள கொடுக்க எங்களை கர்த்தர் பலப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அதை வாங்கினவர்கள் கூட அதை படித்து அதிலிருந்து சந்தேகங்களை எங்களிடத்துல கேட்கும் போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். அதை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறுகிறத பார்க்கும்போது ஆண்டவரை நான் துதிக்கிறேன். പ്രിയ സഹോദരങ്ങളെ, ഇങ്ങനെയുള്ള അനേക കാര്യങ്ങൾ നിങ്ങളോട് പങ്കുവെക്കുവാനുണ്ട്. അത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു ശുശ്രൂഷയാണ് ബഹ്റിനിൽ നടക്കുന്ന ഈ റിഹാബിലിറ്റേഷൻ സെന്ററിന്റെ மினிஸ்ட்ரி என்று പറയുന്നത്. அதாவது நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். இந்த பஹ்ரைன் தேசத்துல பிரிசன் மூலமாக ரீஹாபிலைசேஷன் அந்த ஊழியத்தை நினைக்கும் போது நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல இருக்கிறது, ஆனாலும் நேரம் பத்தல. മാത്രമല്ല, മാസത്തിൽ ഒരിക്കൽ ഞങ്ങൾ ഒന്നിച്ചു കൂടി മധ്യസ്ഥ പ്രാർത്ഥനയായി ഈ ശുശ്രൂഷയെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കാനായിട്ട് കൂടി വരും. நாங்க மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய சமூகத்துல பரிந்து பேசி ஆண்டோட சமூகத்துல இந்த ஊழியத்துக்காக ஜெயில் ஊழியத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். പലവിധ കുറ്റങ്ങൾ ചെയ്തവരാണ് ഏത് ജയിലിലും കിടക്കുന്നത്. விதமான குற்றம் செய்தவங்க இருப்பாங்க, கொலை பண்ண கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க கூட பல விதமான செல்ல இருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ அவங்க கூட வந்து டைரக்டா மீட் பண்ண முடியாது. அவங்க கூட எங்க போலீஸ் எல்லாம் வந்து செக்யூரிட்டியோடு சேர்ந்து தான் அவங்கள்ட்ட நாங்க போய் பேசுவோம். பேசும்போது சிலவங்க எங்களை பார்க்கும்போது ரொம்ப எதிர்ப்பாங்க. அவர்களுக்கு ஏற்ற விதத்துல நாங்க கிறிஸ்துவ அன்பை வந்து சாந்தத்தோடு நாங்க அவங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல வருஷமாக இந்த மாதிரி பிரிசன் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எப்பாவது ஒரு சோர்வு വന്നിருக்கிறதா? ഒരിക്കലുമില്ല. ഓരോ പ്രാവശ്യവും ഈ ശുശ്രൂഷ കഴിയുമ്പോൾ അടുത്ത ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടിയുള്ള ഒരുക്കവും പ്രാർത്ഥനയും ആവേശവും മാത്രമേ ഇതുവരെ ഉണ്ടായിട്ടുള്ളൂ. ஒருபோதும் அப்படி நடந்தது இல்லை. ஒவ்வொரு முறையும் ஆண்டுடைய ஊழியத்தை பிரிசன்ல பண்ணிட்டு வரும்போதும் அடுத்த முறை நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் தான் எனக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது. இப்படி நீங்க ஜெயில் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க பல வருஷமாக. உங்களுக்கு ஜெயில் ஊழியத்துல இருந்து கட்டாயம் வருமானம் கிடைக்காது. அப்போ இந்த வருமானத்தை எப்படி நீங்க സർവേ பண்றீங்க? തീർച്ചയായിട്ടും ഈ ശുശ്രൂഷയ്ക്ക് സാമ്പത്തിക ഒരു പ്രധാനപ്പെട്ട ഘടകം തന്നെയാണ്. ഇതിൻ്റെ പ്രധാനപ്പെട്ട ഫിനാൻഷ്യൽ സോഴ്സ് എന്ന് പറയുന്നത് ഇതിനകത്തിൽ അംഗങ്ങളായി നിൽക്കുന്ന நிச்சயமாகவே இது ஒரு ஃபினான்சியல் எங்களுக்கு தேவை இருக்கிறது. பட் இருந்தாலும் எங்க கூட இருக்கிற அநேகர் இதற்காக உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூட ஜெபத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல ஒரு சிறு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க, பிரிசன் மினிஸ்ட்ரியை நேசிக்கிறவங்க கூட பல தேசத்துல இருந்து எங்களுக்கு சிறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்இசி சபையில கூட அவங்க இதுக்குன்னு சொல்லி தனியா சில நேரங்கள்ல காணிக்கைகளை எடுத்து அந்தந்த மாதத்துல எங்களுக்கு ஒரு சிறு உதவிகளை செய்கிறது நிமித்தமாக நாங்க தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய எங்களால முடிகிறது.
இந்த இப்படிப்பட்ட ஊழியம் செய்யறது ரொம்ப கடினமான ஊழியம் தான். பட் இருந்தாலும் இந்த பிரசன்ட் மினிஸ்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய குடும்பங்கள் எப்படி உங்களுக்கு, உங்க குடும்பமாகட்டும் உங்க பிள்ளைகளாகட்டும் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க? തീർച്ചയായിട്ടും കുടുംബത്തിന്റെ പരിപൂർണ പിന്തുണയും உண்மையாவே எங்க குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. மனைவி ஆகட்டும், எனக்கு 2 பெண் பிள்ளைங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அவர்களும் இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறவங்களாக, அது மாத்திரமல்ல ஸ்பிரிச்சுவலா எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களாக இருக்கிறதுனாலதான் இந்த ஊழியம் இவ்வளவு வல்லமையாக செய்ய முடிகிறதுங்கிறத சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையோடு அநேக காரியங்களை எங்களுக்கு ஈடன் டிவிக்கு நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பட் அதே நேரத்துல இத ஈடன் டிவி மூலமா பார்க்கிறதான தமிழ் வியூவர்ஸ்க்கு, உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய காரியங்கள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? എനിക്ക് ഈ എഡൻ ടി വിയുമായി ബന്ധപ്പെട്ട് ഈ ശുശ്രൂഷയെക്കുറിച്ച് പങ്കുവെക്കുവാനിടയായത് വളരെ സന്തോഷമുണ്ട്. അതിനുള്ള നന്ദി അറിയിക്കുന്നു. ഈ ടി വിയുടെ വ്യൂവേഴ്സായ എല്ലാ തമിഴ് സഹോദരങ്ങളും നിങ്ങളോട് എനിക്ക് പങ്കുവെക്കാനുള്ള ഒരു കാര്യം, നിങ്ങൾ ഈ ലോകത്തിൻ്റെ ഏത് കോണിലാണെങ്കിലും ലഭിക്കുന്ന എല്ലാ അവസരങ്ങളും, ദൈവം നൽകിയിട്ടുള്ള എല്ലാ താലന്തും, കുടുംബവും വാഹനവും തലമുറയും എല്ലാം ദൈവരാജ്യത്തിന് வேண்டி ഉപയോഗിക്കണം. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை நீங்க ஈடன் டிவி கொடுத்ததற்காகவும், அதோடு சேர்ந்து இந்த பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், உங்களுக்கு உலகத்துல நீங்க சம்பாதித்திருக்கிற எல்லாவற்றிலும், வேலையா இருக்கட்டும் இல்ல குடும்பமாகட்டும் இல்ல எல்லாவற்றிலும் நீங்க முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் உள்ளவர்களாய் மாறி ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் சகோதரர் உங்கள் மூலமாக இந்த உலகமெங்கும் சுவிசேஷம் நிச்சயமாகவே பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்க கேள்விகளாகட்டும் உங்களுடைய சாட்சிகளும் செய்த ஊழியத்துல செய்த காரியங்கள் எல்லாம் நீங்க தெளிவாக சொன்னீங்க. உங்களுக்கு ஈடன் டிவி சார்பில் ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் காட். Thank you so much. God bless you. Thank you. God bless you. டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.